ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பானிபூரி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம புளித்தண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ்க்குள்ள புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 5லேருந்து 6 டேட்ஸ் சீடை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப் வெல்லம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சேர்த்து இதை கிளறி விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி அப்புறம் உப்பு. இவ்வளோ தான் அந்த புளித்தண்ணியை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக வர்ற பதம் தெரியும். அது வரைக்கும் இதை அப்படியே சிம்மில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த புளித்தண்ணியில் புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக சாப்பிட்டு பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருந்தது. இதை நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தேன். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா கூல் பண்ணிக்கிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அடுத்த தண்ணி ரெடி பண்ண போகிறோம். மல்லி புதினா ரெண்டுமே நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் அலசி விட்டு எடுத்துருங்க. மண் இருந்தாலும் வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா. காரத்துக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் லெமன் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு நான் அகெயின் ஒரு ஹாஃப் ஆட் பண்ணேன். மீடியம் சைஸ் லெமன்னா நீங்கள் 1 தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் பெப்பரும் இதில் சேர்த்துருக்குறேன். உப்பு தேவைக்கு. இவ்வளோ தான். இதை நம்ம மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், அப்புறம் அந்த மல்லி புதினா ஃப்ளேவர் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் காரம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா காரத்தையும் மிளகு காரத்தையும் பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். தேவைக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு, காரம் தண்ணியை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு புளிப்பும் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி புதினா தண்ணியும் ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்ம பூரிக்குள்ள மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி மாவை சேர்த்து விட்டுடலாம். புளி தண்ணியாக இருக்கட்டும், புதினா தண்ணியாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே எல்லாருமே கரெக்டாக பண்ணிடுவாங்க. பட் இது மாவு சேர்க்குறதுல தான் இந்த பூரியோட விஷயமே இருக்குது. இதை நம்ம கரெக்டாக மாவு சேர்க்கணும். அப்போ தான் நம்ம அதை பொரிச்சு எடுக்கும்போது நல்லா பொங்கி வரும். ரவையை பொறுத்தவரை தண்ணி நல்லா இழுத்துட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த மாவு கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். நல்லா இழுத்து விட்டு மாவு சேர்த்து விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். இப்போ நான் இதை அப்படி 2 hours வச்சிட போகிறேன். இதை ஈரத்துணியை மாவில் மேலே வச்சு நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாது. இப்போ பூரிக்கு உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்குள்ள ஸ்டஃபிங்ஸ் பார்க்கலாம். 200 கிராம் பொட்டேட்டோ எடுத்து நான் அதை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். க்ரீன் பீஸ் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய பல்லாரியை நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா, மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லி, புதினா இது எல்லாமே தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் சாட் மசாலா. இந்த சாட் மசாலாவும் கரம் மசாலாவும் தான் இந்த ஸ்டஃப்புக்கு நல்லா அரோமா கொடுக்க போகிறது. காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் சில்லி சேர்த்துருக்குறேன். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டஃப்பும் ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. நம்ம இப்போ பூரியை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் 2 hours அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈரத்துணியை வச்சு நம்ம கவர் பண்ணாதான் அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் மாவில். இல்லைன்னா ட்ரை ஆயிரும்.
இப்போ நான் சப்பாத்திக்கெலாம் நம்ம எப்படி வந்து மாவு வந்து வளர்த்தெடுப்போமோ அதை மாதிரி நீங்கள் வந்து இந்த பூரிக்குள்ள மாவையும் வந்து வளர்த்துருங்க. எவ்வளோ பெருசாக வந்து வளர்க்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வந்து வளர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ரவுண்ட் பண்ணி பானிபூரி சைஸ் வந்து எந்த மாதிரி வந்து இருக்குமோ அந்த பூரி சைஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பாட்டில் மூடி அந்த மாதிரி எதை வேணாலும் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். மாவோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முங்கி பொரியிற அளவுக்கு நல்லா நிறையாவே வந்து சேர்த்துக்கோங்க. பூரி வந்து அடுத்தடுத்தாப்பில் நீங்கள் நிறையா வந்து சேர்த்துற வந்து வேண்டாம். ஒன்று நல்லா கிளம்பி வந்ததுக்கப்புறமா அடுத்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்லா பஃபியாக வந்து வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக பஃபியாக வந்து கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வந்து வச்சு நல்லா வந்து பொரிய வந்து விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் வந்து எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடச்சி வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் எந்த மாதிரி டைமில் வந்து எடுத்திருக்கேன்னு அதோட கலரை வந்து உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். நல்லா வந்து பொரிஞ்சு வந்து இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நான் உடச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வந்திருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்தால் மட்டும்தான் கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். இதோ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண பானிபூரி, புளி தண்ணி, புதினா தண்ணி, அப்புறம் வந்து அதோட ஸ்டஃபிங் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. வெளியே வாங்கி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறத விட நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக வந்து இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வியூஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.